தந்தை பெரியார் அவர்கள் இல்லை என்றால் இன்று தமிழ்நாடு, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பின்தங்கிய மாநிலமாக இருந்திருக்கும். தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி, பிறகு திராவிட கழகத்தை தொடங்கி சமூக நீதியை நிலைநாட்டிய தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த மனிதமன். தந்தை பெரியார் அவர்கள் ஒன்று சமூக நீதி கொள்கை, இரண்டாவது மது ஒழிப்பு கொள்கை. இன்னைக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். இன்று ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, நான் தந்தை பெரியாருடைய பேரன், கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன். இந்த வசனம் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட பாடுபட்டவர், மது ஒழிப்பை நிலைநாட்ட பாடுபட்டவர். நீங்க என்ன பண்றீங்க? சமூக நீதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, மது ஒழிப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 11 மது ஆலைகள் இருக்கிறது, மது தயாரிக்கின்ற ஃபேக்டரி. அந்த 11 ஆலைகளில் 7 ஆலைகள் திமுகவை சார்ந்தது. கடந்த வருஷம் இந்த 11 ஆலைகளிலிருந்து 68,000 கோடிக்கு சரக்கு வாங்கினாங்க தமிழக அரசு டாஸ்மார்க்கு. அந்த 68,000 கோடியில 48,000 கோடிக்கு திமுக சார்ந்த அந்த மது ஆலைகளிலிருந்து சரக்கு வாங்கியிருக்கிறாங்க டாஸ்மார்க். இதுதான் திமுக. திமுகனா வெறும் கொள்ளடிக்கிறது தான் திமுக. உங்கள் குடும்பங்களை நாசப்படுத்துவதுதான் திமுக. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா வருவதற்கு முன்பு அண்ணா அவர்கள் 2 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார். மிக சிறந்த ஆட்சியை கொடுத்தார். பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினார். ஆனால் கலைஞர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ 69 தான் முதலமைச்சர் ஆனார் கலைஞர். வந்த உடனே என்ன பண்ணிட்டார் கலைஞர்? சாராய கடையை திறந்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு. அதற்கு முன்பு பல ஆண்டுகளெல்லாம் சாராய கடை கிடையாது. இவர் என்னைக்கு முதலமைச்சரா வந்தாரோ அன்னைக்கு சாராய கடை திறந்தது கலைஞர் அவர்கள். திறந்து இன்னைக்கு 3 தலைமுறைகளை நாசப்படுத்திய கலைஞர். 3 தலைமுறைகள், உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. காரணம் யாரு? கலைஞர் அவர்கள். ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேல போயிட்டு, ஒரு பக்கம் சாராயம் ஓடுது ஆறாக, மற்றொரு பக்கம் போதை பழக்கம், போதை மாத்திரை, போதை ஊசி, கஞ்சா, காக்கேன், ஹெராயின் அப்படின்னு மாத்திரையில இருந்து, ஊசியில இருந்து, பவுடர்ல இருந்து, என்னென்னமோ சாக்லேட்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு கிராமத்துல, கிராமத்துல கிடைக்குதுன்னா காரணம் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா? நிச்சயமா வரணும். குறிப்பாக தமிழ்நாட்டுள்ள அத்துணை பெண்களும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நான் சொல்ற முக்கியமான காரணம், 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து வருகிறது. இன்னைக்கு எப்பவும் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு, இந்தியாவிலே இதுக்கு முன்பு அதிக போதை பழக்கம் இருந்த மாநிலம் பஞ்சாப். பஞ்சாப் இந்தியா பார்டர்ல இருக்கு. அங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்தது போதை மாத்திரை, போதை ஊசி எல்லாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பஞ்சாபே மிஞ்சி இருக்கிறது போதை பழக்கத்திற்கு. காரணம் ஸ்டாலின் தான் காரணம், அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், திமுக தான் காரணம். அதனால்தான் நான் சொல்றேமா, தப்பி தவறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், வராது, அப்படி வந்தால் உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா சாராயம் குடிச்சிட்டு இல்ல மது குடிச்சிட்டு, டாஸ்மாக் சரக்கு குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா ஞாத்து அடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு. ஆனா போதை ஊசி, போதை மாத்திரை, போதை பவுடர் பயன்படுத்தினானா உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது. இது நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன். நான் டாக்டர் MBBS படிச்சிருக்கேன், மருத்துவனா நான் சொல்றேன். என் தம்பிங்களாம் நல்லா இருக்கணும், 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும், உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உழைக்கணும், தமிழ்நாடு முன்னேறணும். அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்றேன். இந்த என்னுடைய 100 நாள் நடைபயணமே என்ன கான்செப்ட்ல இருக்கு? உரிமை மீட்க, தலைமுறை காக்க. நம்ம உரிமைகள்லாம் மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை நம்ம காக்கணும், காப்பாற்றணும். வருகின்ற தலைமுறைலாம் யாரு? என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் வருகின்ற தலைமுறைகள். அவங்கள காப்பாற்றணும். அந்த எண்ணத்துல தான் நான் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கேன். இது விளம்பரத்துக்காகவும் கிடையாது. நான் இங்க ஓட்டு கேட்க நான் வரல. உங்களிடம் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் தான் நான் வந்திருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இதே எண்ணம் தான் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண்ணம் தான். ஐயோ போதும் பாந்த திமுக,
வீட்டுக்கு அனுப்பணுமா திமுக? மோசமா ஆட்சி திமுக. ஆட்சியே இல்ல. அதுதான் இந்த மாற்றம் உங்களால் நிச்சயமாக வர வேண்டும். இப்ப நான் வந்திருக்கிறது நம்ம கட்சி, ஜாதி, மதம், எந்த கட்சியினா, எந்த ஜாதி, எந்த மதம், இன, மொழியெல்லாம், ஆனா எல்லாத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஏன்னா இந்த திமுக ஆட்சியினால மனித மிருகங்கள் அதிகமாக அங்க சாலைகளை மேய்ந்து கொண்டிருக்கிறது. யாரு மனித மிருகங்கள்? மதுவை குடிச்சுக்கிட்டு போதையில, கஞ்சாவிலும், காக்கையில, ஹெரோயின் பவுடர் போட்டுட்டு, மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு, கஞ்சா ஊசி, போதை ஊசி போட்டுட்டு நம்ம பெண்களை எல்லாம் கெடுத்துட்டு வீதியில நடந்து போக முடியல பெண்களுக்கு. பள்ளிக்கூடம் போச்சுன்னா ஐயோ என் பொண்ணு பத்திரமா வருமா? கல்லூரிக்கு போச்சுன்னா என் பொண்ணு கல்லூரிக்கு போய் பத்திரமா எப்போ வரும்? பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா வேலைக்கு போயிட்டு ஐயோ வருமா பத்திரமா? இதெல்லாம் இந்த ஏக்கம் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்கள், பெற்றோர்களுக்கு இருக்கிறது. காரணம் யாரு? கேடுகட்ட திமுக ஆட்சி. கேடுகட்ட ஆட்சி. நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆட்சி நடக்குது. அதனாலதான் இதெல்லாம் நான் பெண்களுக்கு தான் குறிப்பா நான் சொல்றேன். ஏன்னா பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க இவ்வளவு காலமா? இந்த திமுக கொள்ளடிச்சு மலையும் முழுங்கிட்டான், மண்ணையும் முழுங்கிட்டான், எல்லாத்தையும் எதுவும் விட்டு வைக்கல. இப்ப கிட்னியும் திருட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பண்ணி பணம் மூட்டை சம்பாதிச்சுட்டான். பணம் மூட்டை எலெக்ஷன் நேரத்தில் எடுத்து வருவானுங்க. இதுக்கு முன்பு இருட்டுல வந்தானுங்க, ராத்திரில வந்தானுங்க. 1:30 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. கிராமத்துல வீடு வீடா போய் 500, 1000 கொடுத்துட்டு வருவான். இருட்டுல போய் கொடுப்பான். இப்ப அதெல்லாம் தேவையில்லை அவனுக்கு. பகல்லே கொடுத்துட்டு வரான். அவன் கொடுக்கலனா கூட நம்ம கேட்கறான், ஏன் வரல, என் வீட்டுக்கு வரல, நாங்க 5 ஓட்டு வச்சிருக்கிறோம், என் வீட்டுக்கு வரலையே, பணம் வரலையே, கூப்பிட்டு வச்சு கேட்கறாங்க. அவனும் வரான், கொடுக்கறான். 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுக்கறான், 5 ஓட்டு 5000 ரூபாய் கொடுக்கறான். அப்புறம் மனசாட்சி, உங்களுக்கு மனசாட்சி கேட்காது. ஐயோ அவங்கிட்ட வாங்கிட்டோமே, சரி அவன் கேட்டதுக்கு 2 ஓட்டு போடலாம், நம்ம பிடிச்ச கட்சிக்கு 3 ஓட்டு போடலாம். இப்படி எல்லாம் மனசெல்லாம் மாறி, அதனால்தான் கொள்ளைக்காரங்கள், கொலகாரங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 6 மாசம் தமிழ்நாட்டை விட்டு பாருங்களேன். என்னால தமிழ்நாட்டின் தலையெழுத்தான மாத்த முடியும். 6 மாதம் போதும், 6 மாதம் போதும். 6 மாதத்துல அத்துணை விவசாயிகள் பிரச்சனை என்னால தீர்க்க முடியும். 6 நாள்ல என்னால போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும். 6 மணி நேரத்துல என்னால மதுவை ஒழிக்க முடியும். ஒரே கையெழுத்து, தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு, டாஸ்மாக் கடை மூடுடா. 6 மணி நேரத்துல செய்ய முடியும். அதனால அந்த ஆதங்கம் தான் என்கிட்ட இருக்கு. அந்த ஆதங்கம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில நான் மஞ்சள் விவசாயிகளை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இந்த ஈரோடு மாவட்டம்னா மஞ்சள் உலக புகழ் பெற்ற மஞ்சள். அதாவது உலக அளவில் 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில தான் விளையுது. உலக அளவில் இந்தியாவில மஞ்சள் விளைகின்ற மாநிலத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வருது. மஞ்சள் சாகுபடி செய்கின்ற, கொள்முதல் செய்கின்ற மாநிலங்கள் இந்தியா 4வது இடம், தமிழ்நாடு 4வது இடம் இந்தியாவில். தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் எங்க, எந்த மாவட்டத்தில் விளையுது? ஈரோடு மாவட்டம், நம்ம மாவட்டத்தில், நம்ம மண்ணில். ஏன்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண். 80 விழுக்காடு மஞ்சள். ஆனா விலை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 கிலோ, ஒரு குவிண்டால் மஞ்சள்னா ஒரு வருஷம் 8000, 9000, 7000, சில வருஷம் 12000, 13000 கிடைக்குது. அந்த கிழங்கு மஞ்சளும் இந்த விரலி மஞ்சளும் இருக்குது. அதுல பல வகைகள் இருக்குது. அதுல இப்படி இந்த மஞ்சள் விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கோரிக்கை இப்ப என்னன்னா, புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம். இது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெரிய பெருமை இது. ஏன்னா இங்க ஈரோடு மஞ்சள் தான் 90% குர்குமின் இருக்கு, 90% இருக்கு. இந்த குர்குமின் என்பது உடம்புக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. மஞ்சள்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சாப்பாட்டுலயும் சரி, நம்ம மருத்துவத்திலும் சரி, நம்ம உடம்புக்கு வெளியிலயும் பயன்படுத்தலாம், உள்ளுக்குள்ளும் பயன்படுத்தலாம். நம்ம குடலுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மருத்துவ பிரச்சனை இருந்தாலும், ஏன் காசு நோயிலிருந்து கேன்சரை குணப்படுத்துகின்ற தன்மை உள்ளது ஈரோட்டு மஞ்சள். உங்கள் மஞ்சள், நம்மளுடைய மஞ்சள். உலக சுகாதார நிறுவனம் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து மஞ்சளுக்கு எவ்வளவு குணசக்தி இருக்கிறது, மருத்துவ சக்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்குது.
ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெருமையா இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது அவரு. உங்களுடைய உழைப்பு, விவசாயிகளுடைய உழைப்பு, இது தமிழ்நாட்டு உலக அளவில் பெருமைக்குரிய விஷயம். என்ன? புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்தது. எந்த மஞ்சள்? ஈரோட்டு மஞ்சள். இது நான் முதலமைச்சரா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஓஹோன்னு உலகம் முழுவதும் கத்துவேன். நான் இதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுவேன். ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்க வேணா போயிட்டு எங்க மஞ்சள் தான், எங்க மஞ்சள் வாங்க, எங்க மஞ்சள் பயன்படுத்துவீங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், MSP 25,000 ரூபாய் நான் கொடுப்பேன் மஞ்சளுக்கு. ஒரு குவிண்டால் 100 கிலோ மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை. இப்ப நெல்லுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? 2,500 ரூபாய். நான் 25,000 ரூபாய் நான் கொடுப்பேன் 100 கிலோ மஞ்சளுக்கு, நான் முதலமைச்சரா இருந்தேன்னா. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. அதான் எனக்கு வருத்தமா இருக்குது. ஆனா நான் வசனம் பேசுவார், தந்தை பெரியார் பேரை பண்ணுவார், அண்ணா பேர் பயன்படுத்துவார், கலைஞர் பேர், கலைஞர் பையன். கலைஞர் சமூக நீதிக்காக பாடுபட்டவரியா? உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எவ்வளவு காலமா நம்ம கோரிக்கை இருக்கிறது. இவ்வளவு காலமா கோரிக்கை ஏன் நடத்தணும்? சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? ஒரு சாதியுடைய பிரச்சனையா? இது வன்னியர் சாதி பிரச்சனையா? இல்ல கவுண்டர் சாதி பிரச்சனையா? இல்ல நாடார் சாதி பிரச்சனையா? இல்ல, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய பிரச்சனை, அனைத்து சமுதாயங்களுடைய பிரச்சனை. கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க? ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும்? ஏன் நடத்தணும்னா, கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதாவது சில பேருக்கு இது புரிதல் இல்லை. நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். நான் சாதிவாரி கணக்கெடுப்புனா, தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி குடும்பம் இருக்கு, 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 2 கோடி குடும்பம் தோராயமா. இந்த 2 கோடி குடும்பமும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அது தெரியறது கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், அந்தியூர்ல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடை போய் பார்த்துட்டு அதிகாரிகள் போய் அந்த இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த வீட்டுல என்ன மதத்தை சார்ந்தவர்கள், எந்த சாதியை சார்ந்தவர்கள், எந்த சாதியில் உள்ள உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த வீடு அவங்க சொந்த வீடா, வாடகை வீடா, இந்த வீடு கோட்டு வீடா, குடிசை வீடா, கல்லு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கு, அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்கா, எத்தனை பாத்ரூம் இருக்கு, அந்த வீட்டுல குடிநீர் வருதா, அந்த வீட்டுல கரண்ட் இருக்குதா, சோலார் இருக்குதா, அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, தனியார் வேலையா, அரசு வேலையா, அதுல பைக் இருக்குதா, ஸ்கூட்டர் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, இதெல்லாம் கிணறு இருக்குதா, போர் இருக்குதா. இப்படி 70 கேள்விகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி வீட்டுக்கு போயிட்டு கேள்வி கேட்டு அந்த பதில கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்றோம். டேட்டா ஃபீட் பண்ணா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு பட்டன் தட்டுனா தமிழ்நாட்டில் சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த அத்தனை பேர்ல எத்தனை பேருக்கு சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, அந்த சொந்த வீடு அது குடிசை வீடா, கல்லு வீடா, எத்தனை பேர் அதுல வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிப்பு இல்ல, முடித்திருத்துகள் சமுதாயம் ஒரு பட்டன் நமக்குனா அந்த டேட்டா அப்படியே வரும். மீனவர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே வரும். மலைக்குறவர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே டேட்டா வரும். வன்னியர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே வரும். இது மாதிரி பட்டியலின சமுதாயத்தில் அருந்ததியர்கள் அந்த பட்டன் நமக்குனா அப்படியே வரும். ஆதி திராவிடர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, எல்லாமே டேட்டா அப்படியே வரும். டேட்டா இதுதான் மைக்ரோ லெவல் டேட்டா. இந்த டேட்டா தான் நாங்க வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். எதுக்கு வேணும்? தமிழ்நாட்டின் வன்னியர் பிரச்சனை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி பிரச்சனையை தீர்க்கின்ற இந்த தரவுகள், இந்த டேட்டா. இப்ப எந்த டேட்டா வச்சு யூஸ் பண்றோம்? வெள்ளக்காரன் 1931 எடுத்தான், 90 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட எடுத்தான். அதை வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். இப்ப நமக்கு நவீனமான தரவுகள், நவீன டேட்டா வரணும்னா கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு தான் கர்நாடகாவில் 2 மணி நடத்திட்டாங்க, ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டான், தெலுங்கானா முடிச்சுட்டான், பீகார்ல முடிச்சுட்டாங்க, ஒரிசால முடிச்சுட்டான், ஜார்க்கண்ட்ல முடிச்சுட்டான்.
இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. நடத்தி முடிச்சுட்டு அங்கே இடஒதுக்கீடு உயர்த்தி இருக்கின்றால். அது மட்டும் கிடையாது, பீகார்ல 94 லட்சம் குடும்பங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. 64 லட்சம் குடும்பங்கள் பீகார்ல அவங்க மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கூடுதலா கொடுத்து அவங்களுக்கு சுய தொழில் கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி அது டேட்டா வச்சு தெரிஞ்சாதான் எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் மைக்ரோ லெவல் பிளானிங்ல இந்த சமுதாயத்துக்கு இந்த வீடு கட்டி கொடுக்கலாம். இவ்வளவு பேர் வீடு இல்ல, இவ்வளவு பேருக்கு வேலை இல்ல, இவ்வளவு பேருக்கு படிப்பு முடியல, கடனை கொடு, இப்படிலாம் நிறைய திட்டம் கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். யார் சொல்றது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா. அதெல்லாம் நான் செஞ்சிட்டா நிறைய மக்கள் படிச்சுடுவாங்க, விவரமாயிடுவாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. யார் சொல்றது? ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். எவ்வளவு ஆணவம் பார், எவ்வளவு ஆணவம். அதிகாரம் இருக்குது, நிதி இருக்குது, இதுக்கு என்ன தேவை தெரியுமா? மனசு தேவை. எல்லாமே இருக்கு, சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது! தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம்! நேற்று கூட நான் பேசினேன். சரி, ஸ்டாலின் இல்லைன்னு சொல்றாரு, அவர் கூட உள்ள கூட்டணி கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்றாங்க? வைகோ அவர்கள் என்ன பஞ்சிருக்கணும்? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஏன் கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க? சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க, ஏன் கூட இருக்கிற திருமாவளவன் கேட்க வேண்டியது தானே? ஏன்னா இந்த கணக்கெடுப்பில் அதிகமா பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின சமுதாய சார்ந்தவர்கள். இன்னைக்கு 18% பதிலா கணக்கெடுப்பு நடத்தா 22% கிடைக்கும். பட்டியலினத்தை சார்ந்த சமுதாயம் பெரிய 3 பெரிய சமுதாயம். அதுல அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர வேளாளர்கள். அதுல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகள்ல எத்தனை பேருக்கு கிடைக்குது வேலை, எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு டேட்டா வச்சு தெரிஞ்சிடும். 18% 6 பங்கிட்டு கிடைக்காதவங்களுக்கு தனியா ஒரு கேட்டகரி உருவாக்கலாம். எம்பிசியில இருக்கு. எம்பிசியில 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்துல யார் எடுத்துக்கிற இடத்த, யாரு கிடைக்கல, யாரு அதிகமா கிடைக்குது, எப்படி தெரிஞ்சுப்ப? கணக்கெடுப்பு நடத்தணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். பிசியில 140 சமுதாயம் இருக்கிறது. 150 சமுதாயத்துல எந்த சமுதாயம் இடம் கிடைக்கல, யாருக்கு அதிகமா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும். அப்படி ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று கூட தெரிஞ்சுக்க விரும்பாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் நீங்கள் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும். இது சமூக நீதிக்கு துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள், சமூக நீதியின் விரோதி ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? எவ்வளவு ஆத்திரம் வருது, எவ்வளவு கோபம். என்னையா நாங்க கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா? 1306 நாட்கள், 1306 நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது. என்ன தீர்ப்பு தெரியுமா? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கூடுங்கள் என்று உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்பு கொடுத்து 1306 நாட்கள் இன்று வரை 1306 நாட்களும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம்! இது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல முறையீடு வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், தாராளமா கொடுங்க, தரவுகளை இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க. எங்க தரவுகள் இருக்கிறது? கம்ப்யூட்டர்ல இருக்கு. 30 நாள்ல கொடுக்கலாம், 30 நாள்ல கொடுத்து இருக்கணும். ஆனால் 1306 நாட்கள் ஆகியும் இன்று வரை ஸ்டாலின் அவர்களுக்கு
வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடு கொடுக்க மனம் இல்லை. இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏன் கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணியே பார்க்கலையா? இப்போ இவ்வளவு நாளா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கொடுக்காத முதலமைச்சர் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, கொடுக்க போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வன்னியர்களும் திமுகவை எதிர்க்க வேண்டும். திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார். பெரிய துரோகம். இதை விட ஒரு துரோகம் இந்த சமுதாயத்தை யாரும் செய்யல. தீர்ப்பு இருந்தோம், அதிகாரம் இருந்தோம், ஆட்சி இருந்தோம், அதிகாரிகள் இருந்தோம், இன்று வரை ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ கொடுக்கலன்னா ஒரு வன்னியரும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த தேர்தலில் ஒரு வன்னியரும் போட. இது வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இது சமூக நீதி பிரச்சனை. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை, உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு, இதான் எங்களுக்கு வேணும். வேற என்ன கேட்ட உங்க கிட்ட? இதுக்கு எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள் இதற்கு. அதனால்தான் நான் சொல்றேன், இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனை. திமுக நிச்சயமா இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. என்னோட ஆசை என்ன தெரியுமா? இந்த 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? முடியுமா? அவ்வளவுதான், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் கோபத்தில் இருக்கிறான். நான் போற இடத்துல கடந்த தீபாவளிக்கு முன்பு நான் கன்னியாகுமரி போனேன், திருநெல்வேலி போனேன், மதுரை போயிருந்தாங்க. எல்லாம் அவ்வளவு கொதிச்சு போயிருக்கிறாங்க. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க. என்ன ஆட்சி நடத்துறாங்க, என்ன ஆட்சி நடத்துறாங்க? கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளுடைய இயற்கை வளத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம சதாசிவம் எம்எல்ஏ, மேட்டூர் எம்எல்ஏ, நான் 2014 அங்க எம்பியா இருந்தேன். நான் தருமபுரி எம்பி, மேட்டூர் தொகுதி, அந்த தொகுதி என்னுடைய எம்பி தொகுதியில வந்தது. அப்ப அங்க தோனி மடுவு திட்டம். தோனி மடுவு திட்டம்னா அங்க இருக்கிற காட்டு பகுதியில அங்க ஆறு பாலாத்துல சேர்ற ஒரு கிளையாறு, மேற்கு தொடர்ச்சி மலையில பர்கூர் மலையில இருந்து தண்ணி வந்து அந்த பக்கத்துல போய் அங்க கலக்குது. மேட்டூர் அணைக்கு முன்பு அங்க தோனி மடு ஏரியா பகுதின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தடுப்பணை கட்டி 100 அடி ஹைட்டுக்கு தடுப்பணை கட்ட அந்த தண்ணி வந்து இங்க வெளியில வரும். வெளியில வந்து அங்க ஒரு ஏரியில நிற்கும். அந்த ஏரியில தேங்கி கொளத்தூர் பகுதிக்கு அந்த தண்ணி பயன்படுத்துவது, விவசாயத்திற்கும் குடிக்கிறதுக்கும். மீதி தண்ணி எங்க வரும்? நம்ம அந்தியூர், அம்மாப்பேட்டை, அந்தியூர் பகுதி, அந்த ஒருத்தப்பள்ளமா வரட்டுப்பள்ளம் டேம், அந்த வரட்டுப்பள்ளம் டேமுக்கு தண்ணி அங்க இருக்க தண்ணி வரும். இதுதான் திட்டம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஆனா தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தோனி மடு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். கிழிச்ச 4.5 ஆண்டு காலமா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்ப நீங்க நிறைவேற்ற போறீங்க? இதுக்கப்புறம் நிறைவேற்றுவாங்களா? இல்ல, பண்ண போறது கிடையாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அந்த திட்டமும் இன்னைக்கு முழுமை அடையல. இவ்வளவு இது போன்று கிட்டத்தட்ட 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நீர் பாச திட்டத்திற்கு ஒரு பைசா கூட, புதிய திட்டத்துக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யல. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை தயவு செய்து கொண்டு வாருங்கள். கல்வி, தமிழ்நாடு கல்வித்துறை வந்து இந்தியாவிலே சிறந்ததான். யார் சொல்றா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்றார். ரொம்ப கேவலமாயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு கல்வித்துறையில. இதனால
கல்வித்துறை மட்டும் இல்ல, உயர்கல்வித்துறையும் அதோட மோசமா இருக்கு. நான் சின்னதா ஒரு கணக்கு சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடிமா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. அதே 10 வருஷத்துக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்துல 35 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம், தனியார் பள்ளிக்கூடத்துல 35 லட்சம். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பேர் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? அரசு பள்ளிக்கூடம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள். 12,500 தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, யாருமே பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்ல அரசு பள்ளிக்கூடத்துல. பிறகு எப்படி ஆசிரியர் கிடையாது, வகுப்பறை கிடையாது, பாடம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. 1 லட்சம் வகுப்பறையிலே ஆசிரியர்கள் கிடையாது. தொடக்கப்பள்ளின்னு இருக்கு, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தொடக்கப்பள்ளி. 4000 தொடக்கப்பள்ளியில ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். அந்த ஒரு ஆசிரியர் தான் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது 5 கிளாஸுக்கு ஒரு வாத்தியார். அப்புறம் எப்படி பள்ளிக்கூடம் உருப்படும், பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? ஆனா தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு கல்வியில சிறந்ததான். விளம்பர அரசு, விளம்பர அரசு. கல்லூரி இதோட மோசம். கல்லூரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25% கலை அறிவியல் கல்லூரியில ஆள் இல்ல, சேர்க்கறதுக்கு போட்டி இல்ல, சேர மாட்டுறாங்க. ஏன்னா அங்க இணை பேராசிரியர் கிடையாது. 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு, 180 இருக்கு. அதுல 100 கல்லூரியில பிரின்சிபல் கிடையாது. இதுதான், இந்த லட்சணத்துல தான் தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கிறது. எது எடுத்தாலும் தோல்வி அடைந்திருக்கிறது, தோல்வி அடைந்திருக்கிறது தமிழக அரசு, திமுக அரசு. அதனால நேற்று கூட அங்க இந்த நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருட்டு நடந்தது. இந்த கிட்னி திருட்டு எப்படி நடந்தது, எங்க நடந்தது? நாமக்கல் மட்டும் இல்ல, ஈரோடு மாவட்டம், நாமக்கல், கரூர் இந்த பகுதியிலிருந்து சின்ன சின்ன கிராமத்துல ஏழைகள்ல அவங்கள ஆசை வார்த்தை காமிச்சு ஏதோ சும்மா கொஞ்சம் காசு கொடுக்குறோம், நீங்க ஒரு கிட்னி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய திருட்டு நடந்தது. இந்த கிட்னி திருட்டு எங்க நடந்ததுன்னா, திமுக கட்சியை சார்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி ஓனர், திமுக கட்சி சார்ந்தவர். இந்த கிட்னி அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து இந்த கிட்னியை 40-50 லட்சத்துக்கு வித்துட்டு இருக்கான். இது கண்டுபிடிச்சு இந்த செய்தி வெளியே வந்தவுடன் தமிழக அமைச்சர் ஒருத்தர் பேசுறார், இது கிட்னி திருட்டு கிடையாதான், இது கிட்னி முறைகேடாம். எப்படி எப்படியா பேசுறாங்க பாரு. திமுக வார்த்தைகளை எப்படி வேணா பயன்படுத்துவான். கிட்னி திருட்டு நடக்குது, ஆனா இது கிட்னி திருட்டு இல்லையா, இது கிட்னி முறைகேடு. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு ஒரு மிகப்பெரிய உயர்நிலை விசாரணை நடத்தணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு தமிழக அரசு எங்க போனாங்க தெரியல, உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு. நீ உண்மையான அரசா இருந்தா, நியாயமான அரசா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப, நீ விசாரணை நடத்தி யாரு குற்றம் செஞ்சிருக்காங்க அவங்கள ஜெயில தூக்கி போட்டிருப்ப. ஆனா அதை விட்டுட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு எதுக்கு? எங்கேயோ ஒரு மருத்துவக் கல்லூரி, அதுவும் திமுக சார்ந்த மருத்துவக் கல்லூரிக்காரன் கிட்னி திருடி இருக்கிறான், அவனை காப்பாத்துறதுக்காக நீ உச்ச நீதிமன்றம் போயிருக்கிற. எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசடி இதெல்லாம். அதெல்லாம் நிச்சயமாக அதை சிந்திக்க வேண்டும். அதனால நீங்க எல்லாரும் சேரணும். எந்த கட்சி, ஜாதி, மதம் எல்லாம் எந்த பிரச்சனை எல்லாம் பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், உங்க பேர பிள்ளைகளை பாதுகாக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல சுகாதாரம் கிடைக்கணும், நீர் மேலாண்மை, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்கள் மூலமாக வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மூலமாக வர வேண்டும். இளைஞர்கள் நிச்சயமாக நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது, எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஒரு போன மாசம் நேபாள் நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. நம்முடைய இந்தியாவுடைய எல்லை இருக்கிற நேபாள் நாட்டில் இளைஞர்கள், அதாவது ஜென் ஜின்னு சொல்றது, அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு புரட்சி நடத்தினாங்க. அந்த புரட்சி நடத்திய விதம் தவறான விதம், ஏன்னா வன்முறை நடந்தது, அது தவறு. ஆனால் புரட்சி நடந்து அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது.
போன வருஷம் பங்களாதேஷ் நாட்டில் அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. யாரால நடந்தது? உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. அங்கேயும் வன்முறை நடந்தது, அது தவறு. ஆனால் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. அங்கேயும் வன்முறை நடந்தது, ஆனால் அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே போன்று தமிழ்நாட்டில் அமைதியான முறையிலே ஒரு புரட்சி, என் தம்பிகளும் என் தங்கைகளும் சேர்ந்து இந்த புரட்சியை நடத்துங்கள். அமைதி புரட்சி நடத்தி ஆட்சி மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக வரும், அதை வர வைப்போம். நீங்கள் எல்லோரும் உறுதியேற்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். ஏன்னா திமுகவுக்கு தமிழக மக்கள் 3 முறை தொடர்ந்து தேர்தலில் வெற்றியை கொடுத்தார்கள். 3 தேர்தல் நினைச்சு பாருங்க. 2019 மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட 40க்கு 39 தொகுதியிலே வெற்றியை கொடுத்தார்கள் தமிழக மக்கள் திமுகவுக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்கினார்கள் தமிழக மக்கள். திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 தொகுதியும் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தார்கள் தமிழக மக்கள். ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்க? பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள், இளைஞர்கள் வேலை இல்லாம 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் மோசமான இருக்கின்றார். குடியார நாடாக மாறி இருக்கு, கஞ்சா நாடாக மாறி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்க மாட்டான், 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்க மாட்டான். தமிழ்நாட்டில் அவ்வளோ மோசமா நடக்குது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாவமா இருக்கு, கதறிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. திமுக கேட்டா நாங்கள் சாதனை செய்து விட்டோம். நிறைய சாதனை செஞ்சீங்க. எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு அவ்வளோ மோசமா கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், 4வது தேர்தல் 2026 வருகிறது. சட்டமன்ற தேர்தல் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், தமிழ்நாட்டுடைய பெண்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் 2026. இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இவர்கள் ஆண்டது போதும். இன்னைக்கு முடிவெடுங்கள். என்ன முடிவு? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை எடுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அந்த முடிவு இன்னைக்கு எடுங்க. ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியினர்கள், வருங்கால சந்ததியினர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உங்கள் கையில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பெண்கள் கையில், தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் கையில், எல்லாத்துக்கும் மேல் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், என் தம்பிகள், என் தங்கைகள் கையில் இருக்கிறது. நல்ல ஒரு ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சி, நியாயமான ஒரு ஆட்சி, சமூக நீதி நிலை நாட்டுகின்ற ஒரு ஆட்சி, அனைவருக்கும் நல்ல கல்வி, நல்ல தரமான சுகாதாரம், இப்படி ஒரு ஆட்சி நிச்சயமாக நாம் உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் 26. அது என்னுடைய கடமையா நான் பார்க்கின்றேன். உங்களுடைய ஆதரவுடன் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்னால கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் உறுதியாக கொண்டு வர முடியும். இதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு மட்டுமில்ல, எல்லாமே எல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில் அத்தனை பேரும் ஆதரவு கொடுங்கள். ஆதரவு கொடுத்து ஒரு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதை ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கேன். போன மாசம் வெளியிட்ட இந்த புத்தகம் பார்த்தா விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம், ஒரு ஆவணம். இது விடியல் எங்கேன்னு, ஏன்னா அடிக்கடி ஸ்டாலின் சொல்றாருல்ல, என்னன்னு விடியல் ஆட்சி. அந்த கேள்வி தான் கேட்டேன், விடியல் எங்கே? இதுல என்னன்னா, இந்த புத்தகத்துல ஒரு படம் இருக்கு, உடைஞ்சு போன ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு பகுதியில் கட்டினாங்க. தென்பெண்ணை ஆற்றில் கட்டி 3 மாசத்துல உடைஞ்சிடுச்சு. 16 கோடியில கட்டினாங்க. இது யார் தெரியுமா இந்த பிரிட்ஜை கட்டினாங்க? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு அவர் தான் கட்டினார்.
அது படமா தான் போட்டிருக்கு. ஆனா இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், 505 சத்தியங்கள். தமிழ்நாடு மக்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு ஊரா சென்று ஸ்டாலின் அவர்கள் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார். இதுல 505 வாக்குறுதிகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதுல என்னென்ன வாக்குறுதி, எத்தனாவது வாக்குறுதி, அதற்கு எத்தனை வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆன்லைன்ல இருக்கு இந்த புத்தகம், படிங்க, அவசியமா படிங்க. 505 வாக்குறுதிகளில் திமுக என்று நிறைவேற்றி இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? வெறும் 66 தான். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. 66னா எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. வெறும் 13% தான். 13 மார்க் தான் வாங்கியிருக்கு திமுக. 13 மார்க்னா என்ன ஆகும்? ஒரு எக்ஸாம்ல 100 மார்க் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், எத்தனை மார்க் வாங்கணும்? 35, குறைஞ்சது 35. ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கியிருக்கு? 13. அப்படின்னா திமுக என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரவே கூடாது. அவங்க ஆள திறமை கிடையாது, தகுதி கிடையாது. ஃபெயில் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. ஆனா அவங்க அத பொய்ய சொல்லி சொல்லி நாங்க 90% நிறைவேற்றிட்டோம். இந்த புத்தகத்தை படியா? நான் கேட்டேன், இந்த புத்தகத்தை படிச்சு ஒரு மேடையை போடுங்க, நான் வரேன், விவாதம் பண்ணுவேன், தனியா நான் வரேன், நீங்க யாரோனா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. பதில் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா புத்தகமா இருக்கு, தரவுகள் சேகரிச்சிருக்கு, புள்ளி விவரங்கள் இதில் இருக்கிறது. அதனால இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம். பண்ணாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மாதம் கரண்ட் பில்ல, கரண்ட் கணக்கெடுப்பு நடத்துவோம். பண்ணாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 லட்சம் அரசு வேலைகளை உருவாக்குவோம் புதியதாக. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் தமிழக மக்களுக்கு, உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம். திமுக சொன்னாங்க, கொண்டு வந்தாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம். பண்ணாங்களா? படுவாங்களா? பொய் சொல்றதுக்கு அளவே இல்லையா? அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு, இதுல 75 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க 100 நாள் வேலை வாய்ப்புல. அதுல மன்னிக்கணும், 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதுல 75 லட்சம் பேருக்கு பயனாளிகளா இருக்கிறாங்க, வேலை கொடுத்திருந்தாங்க இதுக்கு முன்பு. இந்த வருஷம் மட்டும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க. அது எவ்வளவு நாள் தெரியுமா கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் 10 நாள். வெறும் 10 நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க. சரிதானம்மா? அவ்வளவுதான். 45 லட்சம் பேர், 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுல 45 லட்சம் பேருக்கு 10 நாள், இன்னி வரையும் 10 நாளுக்கு தான் வேலையே கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சொல்றது என்ன சொன்னாங்க? 150 நாளுக்கு நாங்க உயர்த்துவோம். எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய பொய் இது! இதெல்லாம் அடுக்குமா இந்த பொய்யெல்லாம்? இன்னைக்கு சொல்றாரு ஒரு அமைச்சர், சொல்றாரு இப்படி எத்தனையோ நாங்கள் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் என்று வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். வாயில வருது, எனக்கு சொல்ல முடியல. என்னன்னா 2500 ரூபாய் ஒரு குவிண்டால், ஒரு குவிண்டால் 100 கிலோ நெல்லு. இது 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொன்னாங்க. இதுல என்னன்னா இந்த 2500 ரூபாயில 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. திமுக அரசுடைய பங்களிப்பு இதுல 131 ரூபாய் தான். வெறும் 131 ரூபாய் தான் திமுகவுடைய பங்களிப்பு. இதுல மத்திய அரசு தான் 2369 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு காசு கொடுக்கறாங்க, மத்திய அரசு கொடுக்கறாங்க. ஆனா இவங்க என்னமோ 2500 ரூபாய் 2500 ரூபாய் 2500 ரூபாய் கூவி கூவி விக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை! 131 ரூபாய் ஊக்கத்தொகை திமுக அரசு கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனால்
ஒரிசாவில் 800 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. ஒரிசாவில் இன்னைக்கு ஒரிசால பாத்தீங்கன்னா 3160 ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. ஆனா தமிழ்நாட்டில் 131 ரூபாய். அவங்கதான். ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்கறாங்க ஊக்கத்தொகை. ஆனா நீ எவ்வளவு கொடுக்கற? 131 ரூபாய் கொடுத்துட்டு நீ வெற்றி வெற்றி வெற்றின்னு கத்திட்டு இருக்கிற. வெக்கம் இல்லையா உங்களுக்குலாம்? அதான் இல்லையே, அதான் தெரிஞ்சு போச்சு. அது பாய திறந்தானா பொய்ய தானே. அது பொய் சொல்லதுல திமுக PhD பண்ணிருக்கிறான். சாதாரண பொய் கிடையாது. ஓய்யோ, அது பொய் சொல்றதுல அவங்க ஒரு டேலண்ட் வச்சிருக்கான். அதாவதுமா ஹிட்லர்னு ஒருத்தன் கொடூரமான ஒருத்தன் ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டின் அதிபராக இருந்தான். 2வது உலக போருக்கு முன்பு. அவன் என்ன பண்ணா, அவங்க நாட்டில் இருக்கிற அந்த யூதர்களை கொலை பண்ணான். இனவெறி பண்ணான். இனவெறினா அந்த அவன் இனம் மட்டும்தான் இருக்கணும், மற்ற இனம்லாம் ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு யூதர்கள்னா ஜூஸ், அவங்களை எத்தனையோ லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணவன். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒன்று வச்சிருந்தான். அவன் பேரு கோயபெல்ஸ். ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேர் தான் கோயபெல்ஸ். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? கோயபெல்ஸோட வேலை பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு நாள் பொய் சொல்லுவான், 2வது நாள் அதே பொய்ய சொல்லுவான். இப்ப மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நீ ஒரு முறை அந்த பொய்ய சொன்ன, நீங்க பொய்யன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. பொய் சொல்றான்டா. அந்த பொய்ய 2வது முறை சொன்னாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, பொய் தாண்டா சொல்றான். 3வது முறை அதே பொய்ய நீங்க சொன்னா உங்க மனசுல கொஞ்சம் லேசா ஒரு எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும், உண்மையா இருக்கலாமா? அந்த பொய்ய 4வது 5வது முறை சொன்னா உங்க மனசுல சந்தேகமே வந்துடும். அதே பொய்ய 6வது 7வது முறை சொன்னா உங்களுக்கு அந்த பொய்ய நம்ப தோணும். அதே பொய்ய 8வது 9வது 10வது முறை சொன்னா அது பொய், அது உண்மையா நம்பிடுவீங்க. 10 முறை ஒரு பொய்ய சொன்னா அது உண்மையா நீங்க நம்பிடுவீங்க. அதான் சைக்காலஜி. இதுதான் கோயபெல்ஸ் ஹிட்லருக்கு பண்ணான். அதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம் சொல்றது. அதே தான் திமுக பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் ஒரு பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே சொல்லி சொல்லி சொல்லியே அதுல சில ஊடகங்களும் அந்த பொய்ய அப்படியே திருப்பி 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 போட்டுட்டு இருக்கான். நடக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது மோசமான ஆட்சி. சுதந்திர இந்தியாவிலே இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்தது கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ இன்னொரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க திமுகவில். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்துல 11,32,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கு, தொழில் முதலீடு நடந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது. இதுக்கு நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். ஒரு வாரத்தில் நான் ரிலீஸ் பண்ண போறேன் அந்த புத்தகத்தை. 1,00,000 கோடி கூட முதலீடு செய்யல. ஆனா இவங்க சொல்றது 11,32,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது, தொழில் முதலீடு நடந்திருக்கிறது. அதுலயும் புள்ளி விவரம் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வெளியில சொல்ல போறேன். இப்படி எல்லா மக்களையும் உங்களை எல்லாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்களா ஏமாளிகள், வசனம் பேசணும், அடுக்கு மொழியில பேசி காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? நிச்சயமா கிடையாது. நிச்சயமா அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் கையில வச்சுக்கிறான், போன் வச்சுக்கிறான், டப்பு 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 டப்புன்னு மாத்தி மாத்தி அமைச்சர் எல்லாம் விவரமா இருக்கிறானுங்க, விவரமா இருக்கிறாங்க. ஏமாத்த முடியாது. அதனால இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, மாணவர்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழல் ஆட்சியை, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம் என்று நாம் எல்லோரும் சபதம் எடுப்போம். உறுதியோடு நாம் நிற்போம். அந்த வகையில இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாக போங்க, வீதி வீதியா போங்க, தெரு தெருவா போங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த பட்டா நிலத்தெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாம் தெரியும். அது இல்லாம இங்க மலைவாழ் மக்களுக்கு இங்க இந்த சர்டிபிகேட் கிடைக்கல, ST சர்டிபிகேட் கிடைக்கல. இந்த பிரச்சனை எல்லாம் நிச்சயமா நம்ம தான் எடுத்து பண்ண போறோம். அதுக்கு திமுகவுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க செய்யவும் போறது கிடையாது, அவங்க போய் கேட்கறதே வேஸ்ட். அதெல்லாம் நிச்சயமா நான் எடுத்துட்டு போறேன், மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போறேன் சொல்றேன். நான்
இன்னொரு 5 மாசம் பொறுத்துக்குங்க, நம்ம ஆட்சி தான் வரும். அதுக்கப்புறம் அதான் போன மாசமே இதுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கிறேன் நான். மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அது சில பகுதியில் 11 மாவட்டத்தில் அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா ஈரோடுல மட்டும் அங்கீகாரம் கிடைக்கல. ஈரோடுல மட்டும் ஏன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க? என்ன அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? உங்களோட நிர்வாக திறமை கிடையாது. நிச்சயமாக அதை உறுதியாக நாங்கள் அது கொண்டு வருவோம். அதற்கு நிச்சயமாக நான் உறுதி கொடுக்கின்றேன். இதே போன்ற ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற அந்தந்த பிரச்சனைகள் அதெல்லாமே கையில் எடுத்து அழுத்தம் கொடுத்து அதற்கு மாற்றத்தை, அதற்கு தீர்வுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இந்த என்னுடைய நடைபயணத்துடைய முக்கிய நோக்கமே அங்கங்கே சென்று அந்தந்த பகுதிக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து, அது விவசாய பிரச்சனையா, நெசவாளர்கள் பிரச்சனையா, மீனவர்கள் பிரச்சனையா, இளைஞர்கள் பிரச்சனையா, அது கைத்தறி நெசவாளர்களா, விசைத்தறி நெசவாளர்களா, அங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனையா, அங்குடைய ஆத்து பிரச்சனையா, குடிநீர் பிரச்சனையா, அந்தந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு என்று அதற்கு அழுத்தம் கொடுத்து போராட்டம் செய்து அதற்காக இந்த நடைபயணத்தை நாங்கள் இந்த மூலமாக மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த நடைபயணம் மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% தான் இருக்கு. அடுத்தது அதான் தோணிமடு. நான் போய் இந்த 2 நாள்ல நான் பார்க்க போறேன். தோணிமடு இடத்துக்கு நான் போறேன். அங்க போய் பார்த்துட்டு அதுக்கும் அழுத்தம் கொடுத்தா நாங்க இருக்கின்ற அந்தியூர், அம்மாப்பேட்டை ஒன்றியம் எல்லாமே அங்க இருக்கிற உபரி நீர் தான் தண்ணி வரும். நிச்சயமா நடக்கும். அது திட்டத்தை கொண்டு வருவோம். ஏன்னா இந்த தோணிமடு திட்டத்திற்காக இதுவரைக்கும் நான் எம்பியா இருந்த நேரத்துல 200-300 முறை நான் அதை பத்தி பேசியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன், அமைச்சர்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறேன். இங்க அப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருந்தாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. அப்பெல்லாம் அத்தனை முறை நான் அழுத்தம் கொடுத்து தோணிமடுன்னு கொடுத்து அது இல்லாம ஆனா திமுக வந்த பிறகு அதை பத்தி கவலையில கண்டுக்கவே இல்லை. அது ஒரு பொய் வாக்குறுதி. அதுக்கும் ஒரு பொய்ய சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தோணிமடு திட்டத்தை நிறைவேற்றுவோம், இந்த அத்திக்கடவு நான் முடிவு செய்வது என்னென்னமோ பொய்ய சொல்லி இருக்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக அவர்கள் போதும், ஆண்டது போதும், தமிழர்கள் மாண்டது போதும். அவர்களால தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய மொழி, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் அத்தனையும் அழித்து ஒழித்து விட்டார்கள். தமிழ் மொழின்னு அவங்கதான் முதல் ஆட்சிக்கு வந்தாங்க. 67ல தமிழை வைத்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அவங்களுடைய தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில் அவங்க தாய்மொழி படிக்காம அந்த மாநிலத்தில் பட்டம் வாங்கலாம். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானால தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிரால மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. அப்புறம் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் எல்லாமே ஹிந்தி அவங்களுடைய தாய்மொழி. அங்க அவங்களுடைய தாய்மொழி படிக்காம ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காம பட்டம், மேற்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, PhD என்ன வேணா வாங்கலாம். நினைச்சு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட தமிழை வைத்து திமுக மொழி போர் என்ற போர்வையில திமுக முதல் தமிழ்நாட்டில் 67 ஆட்சிக்கு வருது. வந்து இவ்வளோ காலமா ஆட்சியில இருந்தோம். குறைந்தபட்சம் தமிழ் ஒரு பாடமாக கூட கொண்டு வர முடியல உங்களால. ஒரு பாடமா தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட உங்களால கொண்டு வர முடியல. கேட்டா வழக்கு இருக்குது, அது இருக்குது, சப்பகாரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா சொல்றேன், நான் நிச்சயமா சொல்றேன். இறுதியா நான் சொல்றது அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆசிரியர்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, போக்குவரத்து தொழிலாளர்களும் சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரிஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வேலை செஞ்சாங்க. வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு அம்போன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கோபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டது என்ன? எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க, பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. இது சாதாரண பிரச்சனை. இந்தியாவில் 7 மாநிலத்தில் பழைய ஓய்வூதியம் அவர்களுடைய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். 7 மாநிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க. உங்களால ஏன் கொடுக்க முடியல? ஏன் ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? கேட்டா ஒரு குழுவை போடுவாங்க. ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு.
அந்த குழு அறிக்கை கொடுத்து தற்காலிக அறிக்கை கொடுத்து 1 மாசம் ஆயிடுச்சு, அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஏமாத்துறதுக்கு தான். அதனால் தயவு செய்து இந்த முறை ஏமாறாதீர்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்திய போதும், இவர்கள் கொள்ளையடிச்சது போதும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி, பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி, பெண்களுடைய எதிர்காலத்தை நம்பி நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம். திமுக கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாய விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.